தினம் 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம், ஜெபம் பண்ணுகிற ஒரு வாலிபன் தானியேல். அவர் ஜெபித்தபடியினால் தேசம் மாறினது. அவர் ஜெபித்தபடியினால் சூழ்நிலை அவரை மாற்ற முடியவில்லை. அந்நிய தேசத்தில் வந்தும் அவர் ஜெபம் பண்ணினார். ஸ்கூல்ல நல்லா நான் ஜெபம் பண்ணேன், காலேஜில் வந்து ஜெபத்தை விட்டு விட்டேன் என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும். உன்னிடத்திலே தான் தவறு இருக்கிறது. நீ சூழ்நிலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். என் கல்லூரி சரியில்லை, என் கல்லூரி சூழ்நிலை சரியில்லை, என் விடுதி சரியில்லை, அங்க இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் சரியில்லை, இங்க சூழ்நிலை சரியில்லாதபடியால் ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீ இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஒரு புறஜாதி தேசத்திலே, கர்த்தருக்கும் இந்த தேசத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தேசத்திலே தானியேல் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறான். வாலிபன் ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாயிருந்தான். தேவனோடு பேசுவதிலே உறுதியாயிருந்தான். தேவனுக்கும் தனக்கும் உள்ள தொடர்பில் அவன் சரியாக இருந்தான். சாக்கு போக்கு சொல்லவில்லை. நீ சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நீ பாவம் செய்ததற்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நீ விழுந்து போனதற்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நண்பர்களையும் சூழ்நிலைகளையும் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாய். தவறு செய்தது நீ. உன் ஜெபத்தை விட்டு விட்டாய், முழங்காலை விட்டு விட்டாய். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடியினால் அந்த வீழ்ச்சி வந்தது. இன்னைக்கு மறுபடியும் உன் முழங்காலை பலப்படுத்து. மறுபடியும் உன் ஜெப நேரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நெல். மறுபடியும் கர்த்தருக்கு முன்பாக போய் முழங்காலில் நிற்க இன்றைக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள். தானியேல் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். அப்படி அவர் ஜெபித்ததுனால தேசத்திலேயே ஒரு பெரிய மாற்றம். ராஜா அவனை கண்டு பயப்படும்படியான மாற்றம். தானியேலின் தேவனே தேவன், அவர் ஜீவனுள்ளவர் என்பதாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய கல்லூரி எப்படிப்பட்டதா இருந்தால் அங்குக்குள் மாற்றம் வரும்.